வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா வந்து ஆர்வி அப் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா. அதே கேமை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் விளையாட போகிறோம். ஸோ எனக்கு அந்த ஆர்வி அப் தேர் கேம் விளையாட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் சோலோவாக விளையாட போகிறோம். கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸா அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த கேமுக்கே ஈக்குவலாக தான் இந்த கேம் இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் அடிப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த கேமோட மகிமை உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம இப்போயே வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட போகிறோம். இதான் நம்ம வண்டி. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வந்துட்டாங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்வி என்னது காவோஸ். திஸ் இஸ் யுவர் ஆர்வி. ஓகே, இதான் நம்மளோட வண்டியா. ஏய் சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரான், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. இதுதான் வந்து உங்களோட இன்ஜின். நீங்கள் என்ன பண்ணணும்னா பெட்ரோல் கொண்டு வந்து இந்த இன்ஜினில் போடணும். அப்போ தான் வந்து இந்த ஆர்வி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்விப் யுவர் விரிஞ்ச் டூல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டூல் கொடுத்துருக்காங்களாம். வண்டி எங்கேயாச்சும் பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா வந்து அதை வச்சு நம்ம வண்டியை இழுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பகுதியை காட்டுறாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த காட்டு பகுதியில் தான் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து போங்க. ஒன்றா போது தான் யாருமே இல்லையே. ஸோ வந்து இங்கே நிறைய காட்டு மிருகங்கள்லாம் இருக்குமா, அதுக்கிட்ட சேஃப்டியாக இருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு நண்பர்களே, பார்த்து போய்க்கலாம். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூவல் கேன் இருக்குது. இது என்னடா அது விரிஞ்ச் இருக்குது. ஸோ இந்த விரிஞ்சில் எதுக்கு பயன்படும் தெரில. எனக்கு தெரிஞ்ச அந்த விரிஞ்சு வந்து இதுக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த வண்டியை இழுக்கிறதுக்கு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஆக்ஸ் இருக்குது. ஓ இங்கே பாருங்களேன், கேம்பிங் ஏரியாவா. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க இப்போ நம்ம வந்து வண்டிக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி நம்ம ஃபஸ்ட் பர்சனில் கூட ஆடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பெட்ரோல் ஊற்றிடலாம். 2 கேன்ஸ் இருக்குது, 2த்தையும் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா. க்ளோஸ் தி டோர். ஆண்டவா, வண்டி கரெக்டாக போகணும் ஆண்டவா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த கேமில் வர மாதிரியே வண்டி ஓட்டலாம். ஏய் அங்கே பாருங்க நண்பர்களே. ஓகே, என்னடா லெஃப்டில் ஒரு வழி போகுது. சரி, நம்ம ரைட்லேயே போகலாம். ப்ளீஸ், அங்கே ஏதோ போர்டு வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்றது எனக்கு தெரியல. ஏய் என்னடா வண்டி அதுக்குள்ளே குலுங்க ஆரம்பிக்குது. டேய் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன லெஃப்ட்டு சைடுன்னு காட்டுது. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த போர்டில் லெஃப்ட்டு பக்கமாக போகணுன்னு சொல்கிறானுங்களா. ஏன்டா இங்கே இருக்கிறது ஒரே பாதை. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க அப்படியே நேராக போகலாம். ஓகே ரைட்டு, இங்கே வந்து ஒரு ஹேமர் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதில் ஏதோ போட்டிருக்கு, என்னது ஸ்லோவாக போங்க. ஸ்லோவாக போகணுமா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாருங்கள் ஒரு பெட்ரோல் கேன் இருக்குது. ஓகே வாங்க இப்போ இறங்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இறங்கடா தம்பி, ஏதோ காட்டு மிருகங்கள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே ஒரு ஃபியூவல் கேனு, அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே டன்னு. கைஸ் இங்கே பாருங்களேன், அட பாய், கரடி நண்பர்களே, அங்கே ஒரு கரடி இருக்குது நண்பர்களே. ஓகே, இங்கே ஒரு ரிப்பேர் டூல் இருக்குது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரிப்பேர் டூல் இருக்கனால அது வேணாம். ஓகே கைஸ், கரடி ஏதோ வண்டி டேமேஜ் பண்ணுமா. ஐயோ இங்கே வேறு கட்டையில் போடுறானுங்களே, இந்த வண்டி தாங்குமானு வேறு தெரியல. பார்க்கலாம். அப்பா நல்ல தாண்டியாச்சு. கரடி, ஏய் ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ, வீட்டுஜி வண்டி வருது. கடி கடிக்க வருது நண்பர்களே. நல்ல வேலை நண்பர்களே, அது வந்து வண்டி அடிச்சோடனே வண்டி எழுத்து போச்சு பார்த்தீங்களா. மேலே பாருங்கள், அந்த க்ரீன் குறைஞ்சிருக்கு. அந்த கரடி அடிச்சனால தான் குறைஞ்சின்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க பார்த்து போகலாம். டே ஒன்றும் தெரியலடா. டே அம்மா, டே எங்கடா போயிட்டுருக்கேன், ஒரே பச்சை பச்சையாக இருக்குது. டே தம்பியே. கைஸ் நம்ம வந்து இப்படி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, ஆனால் இப்படி ஓட்டினா தான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஓகே வாங்க வண்டி விட்டு இறங்கலாம். அங்கே எதாவது ரிமூவ் பண்ணுமா. அது டிங் டிங்குன்னு கேட்குது. அடா பாய்களா. கைஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், லேண்ட்மைன் வச்சுருக்கானுங்க. அது ஃபியூவல் ரேடரா. ஓகே சும்மா எடுத்து வச்சுப்போம், என்னன்னா தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மரம் வந்து எவனோ வெட்டி சாச்சிருக்கான் போல். நம்மக்கிட்ட ஆக்ஸ் இருக்குது, அதை வச்சு வெட்டிடலாம். வெட்ரா 1, அடுத்து 2. ஓகே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 வந்து இப்படியே வெட்டலாம், அதான் கெத்தாக இருக்கும். 3, அப்புறம் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெட்டியாச்சு. வழி வந்து கிளியரு. எங்க லேண்ட்மைனில் வண்டி விட்டா வண்டி போயிடும் போல இருக்குது. ஏன்னா அந்த லேண்ட்மைனை எடுக்கிறது வேறு வழி இல்லையா. கைஸ் இங்கே பாருங்கள், சைடில் இன்னொரு பாதை போகுது. அங்கே வந்து வீடு இருக்குங்க. வீட்டுக்கு போனால் என்ன வந்து தெரில. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகலாம். இன்னொரு கரடி. அழே கரடிக்கா பச்சே. அந்த கரடி நம்மளை நோக்கி தான் வருதா, இல்லை யூட்டன் போட்டு போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா இந்த கரடிலாம் அந்த லேண்ட்மைனில் பட்டு சாவாதான், நம்ம வண்டி மட்டும் தான் சாவணுமா. ஓகே கைஸ், இங்கே இன்னொரு பெட்ரோல் கேன் இருக்குது.
அது பெட்ரோல் கரம் என்னதுடா அது என்னன்னே தெரில. கோல்டுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் கேன் மாதிரி தான் இருந்தது. ஓகே வண்டியிலேருந்து பார்த்தனால தெரில. கைஸ் இங்கே ஒரு வீடு இருக்குது. வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்க நண்பர்களே. அவங்ககிட்ட போய் எதாவது கேட்கலாம், இருங்க விசாரிக்கலாம். அந்த வழி கரெக்டாக தப்பான்னு விசாரிச்சுட்டு வரலாம். நல்ல வேலைங்க, இந்த ஊருக்குள்ளேயும் சில நல்ல மனுஷனுங்க வாழ்கிறானுங்க. பாருங்களேன் எவனும் இருக்கான். யாரா அவன்? அட ஜாம்பியா அவன்? அட பயில டேய் மண்டையில் போட. டேய் யார் அடிக்க வர? யார் அடிக்க வர? நண்பர்களே இவன் என்னென்ன வேலை கட்டி பிடிக்க வரான். கட்டி பிடிடான்னு வரான். டே ஆளை விட்ற சாமியை. வீட்டுக்குள்ள ஒரு லேண்ட் மைனர் வச்சிருக்கான் பாருங்களேன். டே ஃப்ராடு ஃபெலோ. இங்கே ஒரு பெட்ரோல் கேன் இருக்கு. அப்படியே ஆட்டையை போட்டலாம். நின்றுட்டான், பக்கே நின்றுட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெட்ரோல் கேன் வந்ததுக்கு ஒன்று கச்சிச்சு. இதுனா அது கரடி ஸ்ப்ரேயா? பியர் ஸ்ப்ரேன்னு போட்டு வச்சிருக்கானுங்க. சரி எடுத்து வைப்போம். டே இருடா தம்பி, அண்ணன் ஓடிடுறேன், ஃபாலோ பண்ணாத. விடாம துரத்துறானே, மொரட்டாலாக இருப்பானோ. ஓகே நண்பர்களே, அப்படியே நம்ம வண்டியில் ஏறி கிளம்பிட வேண்டியதான். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லூட்டு கிடைக்குதுங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறது ஒருத்து தான். ஏங்க நான் கதவே சாத்திட்டேங்க. அந்த சாமி கடிச்சு எழுத்து போயிடுச்சு பாருங்களேன். நான் ரங்கா நியாயமா இது? கைஸ் நான் ரிவர்ஸில் போயிட்டு அப்படியே ரைட்டில் போகிறேன். ஏன்னா புதுசாக ஏதாவது இடத்துக்கு போனால் தான் ஜாலியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டில் போகலாம். ஸ்ட்ரைட்டாகவே போத்தாவில்ல. ஓகே ஆடா பாதிகளா, ரைட்டில் போகலான்னு சொல்லிட்டு பிரிட்ஜில் மாட்டிக்கிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாவது போயிருக்கலாம் போலியே. சரி இதுக்கப்புறம் ரிவர்ஸ்லேயும் போக முடியாது, இதில் தான் போய் ஆகணும். பார்த்து போடா வீட்டுஜி. ஓகே போயிடலான்னு நினைக்கிறேன். கரெக்டு. சூப்பர் இப்படி தான் பண்ணணும். கைஸ் அங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு பிரிட்ஜ் உடஞ்சிருக்கு. ஆடா பாவிகளா கைஸ், பின்னாடி ஒரு கட்டை இருந்தது, எடுத்துட்டாச்சும் வந்துருக்கலாம். இருங்க ரிவர்ஸ் அடி போக வேண்டியதான். ஓகே சூப்பர் நல்லா இருக்கும். ஓகே வண்டி விட்டு இறங்க, கமான். ஓகே காய்ஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போயே ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இந்த கேம் எப்படி இருக்குது, அப்புறம் அண்ணனோட டிரைவிங் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் முக்கியம் நண்பர்களே, மறக்காம பண்ணி விட்ருங்க. பண்ணிக்கிட்டே இருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சொந்தம் தொடரும். ஆத்தி லேண்ட்மைனை வச்சிருக்கானுங்கடா மாப்பிள்ள. ஐயோ என்னங்க இது, வண்டியை ஒரு ஓரத்தில் தள்ளி விட்டனே. இருங்க ஃப்ரெண்ட், நான் போய் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு வரேன். ஆனால் ஏதோ நடக்க போகுது, என் உள் மனசு சொல்லுதுங்க. வண்டி கவர போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேப்பில் வர விட்டேங்க, எனக்கு தெரியுது. ஏன்னா அது கட்டையை வைக்க முடியல. ஹவு டு கீப் த கட்டாய்? ஏடா அது இன்வென்ட்ரிலையும் இல்லை, எங்கெங்க போச்சு கட்டை? பெரியப்பா ஏமாத்திட்டாங்க பெரியப்பா, கட்டையை காணோம். கட்டைங்கடா. ஃபியூவல் கேனு, ஹேமரு, இதெல்லாம் என்னடா இது? இருங்க ஃப்ரெண்ட், இதெல்லாம் என்னன்னே தெரில எனக்கு. என் கட்டை தான் வேணும். பியர் ஸ்ப்ரே எப்படிங்க வைக்கிறது? ஆனால் கட்டை சைடில் காட்டுது. ஒருவேளை இங்கே சும்மா போய் நின்றா போதுமா? ஆமாங்க, நின்றா பில்டுன்னு காட்டுது. ஓகே நடுவில் போய் நிற்கணும். ஸ்டார்டிங்கில் நின்றா காட்ட மாட்டேங்குது. ஸோ அந்த கட்டையோட நடுவில் நிற்க வேண்டும். ஓகே கைஸ், இப்போ வண்டி வேற பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாரும் வேண்டிக்கோங்க நண்பர்களே, வண்டியை இப்போ நான் எடுக்க போகிறேன். கரெக்டாக போயிட்டோமா? ஐயோ வண்டி கவுத்துட்டானே. ஐயோ இனிமேல் நான் என்ன பண்ணுவேணும், எங்கே போவேணும்? வர லிஃப்ட் கூட கேட்க முடியாது. இந்த ஊரில் எவனுமே இல்லையே, ஜாம்பி தான் இருக்கானுங்க. லிஃப்ட் கேட்டு கூட போக முடியாது. கைஸ் இப்போ நான் வண்டி எப்படிங்க சரி பண்ணுவேன்? இருங்க ஃப்ரெண்ட், அது ஏதோ சொல்லியிருந்தானுங்க, ஏதோ விரிஞ்சின்னு ஒன்று இருக்கான். இதான் அந்த விரிஞ்ச். இதாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இழுக்கணுமா அப்படியே? டேமிட், என்னடா அது? இது வைக்கணுமா? வச்சுட்டேன். இது வச்சு இழுக்கணுமா? நண்பர்களே இப்போதான் எனக்கே தெரியும். டேய் என்னடா இப்படி வரான்? டேய் இவன் மேலே இழுத்து விட்றா. ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் இது மேலே இழுத்து விடலான்னு பார்த்தா பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். கைஸ் இது வேலைக்கு வரமே தெரியல. இருங்க ஃப்ரெண்ட், வேறு ஏதாவது டேரக்ஷனில் வைக்கலாம். நீ அங்கே வச்சா தான் நான் இப்படிக்கா வச்சா நான் பண்ணுவேன். இப்போ நீ இப்படிக்கா வருவோம்ல, அப்போ வண்டி ஏறிடுவோம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இழுத்து விடுவோம். பரவாயில்ல, ஒரு ஆள் வந்துட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும். இருங்க ஃப்ரெண்ட், எப்படி வைக்கலாம்? இது எடு, ஏதாவது கொஞ்சம் யோசிக்கணும், பிளான் பண்ணணும். ஃப்ரெண்ட் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட், ஒரு வேலையை கொண்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, இழுத்துக்கிட்டே இருந்தேன், வேறு வழியில் போல். இருங்க ஃப்ரெண்ட், அப்படியே இன்னும் கொஞ்சம் இழுப்போம். இந்த தடவை வந்துடும் நினைக்கிறேன். தூரமாக வைக்கலாங்க, பாருங்கள் தூரமாக வச்சாலே வருதுங்க. ஒரு வேலையை வந்துருச்சு. ஸோ கைஸ் இதான் லாஸ்ட்டு, இப்போ வந்துடும். சிங்கம் களை இறங்கிடுச்சே. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ ஒரு வழியாக இந்த வண்டி சரி போனதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. ஓகே எடுத்து விட்றாத. இப்போ சைடில் போக முடியுதா? ஐயையோ, அது இப்படி வச்சா ஒரு இன்னொரு ட்விஸ்ட்டு வைக்கிறானுங்க. ஐயோப்பா நல்ல வலிக்கிட்டு போடா சாமி, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இருவாரா பார்த்து போனோம், வண்டி க்ளோஸ். ஐயோ ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிறீங்க நண்பர்களே? என்ன நண்பர்கள் இப்படி சோதிக்கிறானுங்க? நான் மேலே போகிறேன்.
மேலே போய்ட்டு சைடில் வரேன்டா. இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ என்னத்தை கவுத்துடா. திறந்தாச்சு கைஸ். க்ளோஸ் த டோர் பண்ணிட்டு வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான். ஆஹா நண்பர்களே, இந்த கேமில் வண்டியில் மட்டும் மாட்டிக்காதீங்க. இழுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இந்த கஷ்டமான பாதையை தாண்டி வந்துட்டேன். ஏடா அது லெஃப்ட்டில் போகக்கூடாது, ரைட்டில் தான் போகணும். ஏங்க நான் நேராக வந்திருந்தேன்னா இப்படி வந்திருப்பேங்க. தேவையில்லாமல் ரைட்டில் எடுத்து இந்த பாதையில் மாட்டிக்கிட்டேன் பார்த்தீங்களா. எல்லாம் என்னோடய கொழுப்பு தான் நண்பர்களே. இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு வந்தேன் பார்த்தீங்களா, எல்லாம் என் கொழுப்பு தான். கரடிங்க, கரடிக்கிட்ட வச்சுக்காத நண்பர்களே. கரடியை பார்த்தா அப்படியே சைலண்ட்டாக போயிட வேண்டியதான். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட், இப்போ வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். போட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இங்கே ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே போகலாமா? உள்ளே நாங்களும் வரலாமா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பெட்ரோல் கேன் இருக்குது, அதை முதல்ல எடுக்கலாம். ஓகே, ஓப்பன் த டோர், டேக் த பெட்ரோல் கேன். ஓகே, வீட்டுக்குள்ளே வர சாம்பி இருப்பானுங்கன்னு தெரில, ரிஸ்க்கு தான். இருந்தாலும் ரிஸ்க்கெலாம் நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு உள்ளே போகலாம். மெடிக்கிட்டுங்க. ஓகே, ஒரு மெடிக்கிட்டு. ஐயோ லேண்ட்மைனு, ஏன்டா ஆனாவுனா லேண்ட்மைன் வச்சுக்கிறானுங்க. வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு கோடாலி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க திரும்ப வந்து வண்டியில் ஏறி போக வேண்டியதான் நண்பர்களே. ஏங்க வண்டி சரியான டேமேஜிங்க. மேலே பாருங்கள், வண்டியோட ஹெல்த் வந்து பாதி தான் இருக்குது. சரி முதல்ல ஒரு பெட்ரோல் போடலாம், வண்டி அப்புறமா கூட ரிப்பேர் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, க்ளோஸ் தி டோர். எட்ரா வண்டியை, நீ தான்டா டிரைவரு. ஓகே ஃப்ரெண்ட், என்னென்னலாம் பார்க்க போகிறேனோ தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ இது ஒரே பாதையாக தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்களேன், ஏதோ இருக்குங்க, சீக்ரெட்டு. கேஸ் ஏதோ சீக்ரெட் கண்டுபிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று படுத்துட்டு இருக்கு. கண்டுபிடிச்சேன் பாத்தியா. எப்போடு நான் வரலடா அந்த விளையாட்டுக்கு. எனக்கு பாம்புனா அவ்வளோ போயும் கைஸ். பாம்புங்க அது, சீக்ரெட்டு. சீக்ரெட்டு ஏண்டா டாய், கடிச்சா 10 நாள் ஏற்றிக்க முடியாதுடா, அப்படியே அல்பாயுசில் போக வேண்டியதான். இது சீக்ரெட்டா உனக்கு? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ். நம்ம புதுசாக ஏதோ ஒரு இடத்துக்கு போக போகிறோம், அதாவது புது பயமுக்கு போக போகிறோம். ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால்கனோ நியூ பயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பார்க்கலாம். என்னடா அது, செக் பாயிண்ட் 4ஆ? நான் 3 செக் பாயிண்ட் தாண்டி வந்துட்டேனா? எனக்கே இப்போ தான் பாஸ் தெரிகிறது. ஓகே, லீவிங் கிராஸ்லேண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருந்த இடம் பேர் வந்து கிராஸ்லேண்டா. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் வால்கனோவுக்கு போக போகிறோம். ஓகே ரைட் நண்பர்களே, வால்கனோவில் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில, லாவாலே அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். என்னடா அது கைஸ், இங்கே ஏதோ புல் பண்ணணுமா? வாங்க போய் பார்க்கலாம். ஆத்தாடி, இங்கேருந்து கீழே விழுந்தா அவ்வளோதான், ஒரு எலும்பு மிஞ்சாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை புல் பண்ணி விட்டுலாம். ஐயப்பா, என்னடா இவ்வளோ முக்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புல் பண்ணிட்டான். ஸோ புல் பண்ணனால இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், ஏதோ ஸ்டீல் மாதிரி வந்திருக்கு. ஸ்டீலாக இரும்பா ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஸ்டீலில் ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கானுங்க. ஓகே, க்ளோஸ் த டோர், டேக் த ஒன் டே, லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து போனோம் நண்பர்களே, சேஃப்டி முக்கிய நண்பர்களே. போட்டு எடுத்த நாள் ஏங்க இது என்ன ரோடு? வேறு வழியே வந்திருந்தால் நம்ம இப்படி கனெக்ட் ஆகிருப்போம். சார் நம்ம இப்படி போனனால இப்படி வரும். ஆனால் கைஸ் ஒன்று பார்த்துக்கோங்க, நம்ம வந்து லெஃப்ட்டில் போனாலும் சரி ரைட்டில் போனாலும் சரி நம்ம ஒரே இடத்துக்கு தான் வந்து மீட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் போனாலும் ரைட்டில் போனாலும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாதையை தவிர நம்ம எப்படி போனாலும் ஒரே இடத்துக்கு தாங்க வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? ஓகே, ஆனால் வந்து லெஃப்ட்டு பாதை ஈஸியாக இருக்கலாம், ரைட்டு பாதை கஷ்டமாக இருக்கலாம். அதனால் வந்து அது உங்கள் லக்கு தான். நீங்கள் எந்த பாதையை சூஸ் பண்ணுறீங்களோ இட் இஸ் யுவர் லக். ஓகே 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 லெட்ஸ் கோ. அங்கே ஒரு பெட்ரோல் இருக்குது, பட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 பெட்ரோல் கேன் இருக்குது. அங்கே ஒரு பாம்பு இருக்குது, ஏற்றுறாத. எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என்னை ஜம்ஸ்கேர் பண்ணியிருப்பேன். இப்போ ஏற்றி உனக்கு கொள்றான் பாரு. அதுதா அடோ பாய்க, பாம்பை ஏற்றலான்ட்டு வண்டியை கவுத்துட்டேனே. ஐயோ, டோர் வேறு லாக் ஆகிடுச்சுங்க. எப்படிங்க இப்போ நான் வெளியே போவேன்? அடோ நண்பர்களே, டோரு போச்சுங்க. பாம்பு இப்படி பழி வாங்கிடுச்சு. இதுதான் சொல்லுவாங்க, பாலோட விளையாடு பாம்போட விளையாடாதன்னுவாங்க. இப்போதான்டா அந்த டைலாக்கு அர்த்தம் புரியுது. ஏன்னா யாராவது காப்பாற்றுங்க. ஐயோ, காப்பாற்ற எவனுமே இல்லையே. அந்த பாம்பு நம்மளை நிச்சயமாக காப்பாற்றாது. என்னங்க பண்ணுறது இப்போ? ஒன்றுமே, சும்மா குதிப்போம். ஏய் கண்ணாடி ஒடிச்சு வெளியே போடா. ஏய் எப்படா வெளியே வந்தேன் நான்? எனக்கு தெரியல, உனக்கு உண்மையிலே கண்ணாடி ஒடிச்சிட்டு வந்துட்டேனா? ஆத்தாடியாக பாருங்க, பாம்பு படுத்துட்டு இருக்கு. கைஸ் சேஃப்டியாக இருக்கணும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை அப்படியே தள்ளி விடலாம். கரெக்டாக வந்துடுறா. ஐயோ, அங்கே வேறு பாம்பு வேறு இருக்குங்க. சைத்தான் சைக்கிளில் போகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. சரி, இப்படிக்கா வச்சா கரெக்டாக இருக்குமா? ஓகே கமான். எஸ் கைஸ், ஒரு வழியாக இதை பண்ணிட்டேன். இதை பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? அதுதான் அங்கே ஒரு கம்பி இருக்குல்லங்க, அந்த வண்டி வந்து நிம்மறவே இல்லை. அப்படியே அந்த வண்டியை அந்த கம்பியில் போட்டு இழுத்து அந்த கம்பியில் அந்த வண்டி பட்டு கவுந்துருச்சு.
எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்பா. உண்மையிலே இது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஓகே, ஏதோ ஒன்று வண்டியை சரி பண்ணியாச்சா, வண்டியை யூடர்னை போட்டு போக வேண்டியதான். ஓகே, ஏன்னா வண்டி இப்போ இந்த பக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இப்போ ஒரு யூடர்னை போடணும். ஓகே, அப்படியே பேக்கு, அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டு, ஓகே திரும்ப பேக்கு, அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டு, திரும்ப கொஞ்சம் பேக்கு, அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டு. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போயே வந்து ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப 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 முக்கியம். அடே பாம்பு, உன் பக்கமே நீ நான் வரமாட்டேன். ஓகே, நீ தரையில் இரு, நான் வண்டியில் போகிறேன். ஓகே, இனிமேல் பாம்பு கூட விளையாடக்கூடாதுங்க, ரொம்ப பாய்சன் பசங்களாக இருக்கானுங்க. டேய், வாயில் தான் விஷம் இருக்குன்னு பார்த்தா உடம்பு பூரா விஷமாக இருக்கேடா டேய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடா இது? ஓகே, டெசர்ட்டு இங்கே பாருங்கள், கேக்டஸ் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அதாவது வந்து அப்படியே நார்மலாக இருக்காமல் புதுசு புதுசாக பயம் கொடுக்குறாங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஏன்டா வண்டி நிற்குது? ஐயோ, லேண்டு மைனுங்க. எங்க நான் பார்க்கவே இல்லைங்க, ஏதோ ஃப்ளூக்கில் பார்த்தேன். நல்ல வேலை வண்டியில் பட்டுருந்தா ஆழி, வண்டிக்கு எழுத்து இல்லை, அதெல்லாம் செதறி இருக்கும் வண்டி. ஓகே ஃப்ரெண்ட், அங்கே பாருங்கள் ஒரு வீடு இருக்குது, அங்கே பாருங்கள் டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. கைஸ் இருங்க, நான் வண்டி கொஞ்சம் சரி பண்ணிடுறேங்க. வண்டி எழுத்தே இல்லை, இப்படியே விட்டா என் வண்டி வந்து வேஸ்ட் அப்படியே ஃபுல்லாக போயிடும். ஓகே, ஸோ வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹேமர் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் கிளிக் டு ரிப்பேர் அப்படின்னு இருக்கு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் உடஞ்சி கிடக்குது. ரிப்பேர் பண்ணிட்டேன். சூப்பர், ஐ ஜாலி. ஓகே, வேறு என்ன, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபியூவல் டேங்க்கு. இங்கே இருந்த டயர் எங்கடா? அடப்பாயில் டயர் கீழே வந்துச்சு போலங்க நண்பர்களே. நம்ம வந்து வண்டி ரொம்ப குழுக்கணும்ல, அதில் கீழே வந்துச்சு போல். ஸோ இங்கே ஹேமர் இருக்குது, எடுத்துக்கலாம். இது ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது? மெடிக்கிட்டு. ஓகே, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கிட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில, ஸோ எடுத்து வச்சுப்போம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு ஹேமர், ஒரு மெடிக்கிட்டு, பரவாயில்ல, நல்ல பயங்கரமான பொருளாக கிடச்சிருக்கு. இப்போ அப்படியே வண்டிக்குள்ளே போயிட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கெட் இன் டு த வெஹிக்கிள். ஓகே, க்ளோஸ் த டோர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாமா? ஓகே, போயாச்சு. அப்படியே ஒரு பாட்டை போட்டு அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்க அது எங்கள் ரேஸுக்கு போகிற பாட்டை பாடி அப்புறம் வண்டியை கவுத்துற போகிறோம். பார்த்து போடா விட்டுச்சு, சேஃப்டி முக்கியம். செக் பாயிண்ட் 5 நண்பர்களே வந்தாச்சு. செக் பாயிண்ட் 5க்கு வந்தாச்சு. இந்த கேமில் எத்தனை செக் பாயிண்ட் இருக்குன்னு கூட தெரியலே. பார்க்கலாம். ஓகே, டேய் நடுவில் ஏதோ ஓட்டை இல்லைல்ல? டேய், ஓட்டையில் மாட்டி விட்றாதீங்கடா நண்பா. என்னடா அது தூரத்தில்? லேண்ட்மைன் இருடா, இப்போ லெஃப்ட்டில் போய்க்கிறேன். நல்ல வேலை வண்டி கீழே விழுற மாதிரி போச்சு. கைஸ், நான் ரைட்டில் போகிறேங்க. ஏன்னா வந்து லெஃப்ட்டில் எனக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட்டில் போகிறேன். ஏன்னா நான் இத்தனை நாளாக ரைட்டில் போய் கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்து இப்போ லெஃப்ட்டில் கஷ்டமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் ரைட்டில் போகிறேன். கரெக்டாக ஏன்னா தப்பாக பண்ணிட்டேனான்னு தெரில, பார்க்கலாம். ஐயோ, அது ஈஸியாக இல்லை, இது கஷ்டமா? போவோம். என்னதுடா அது? நான் ஒரு லேண்ட்மைன் பயந்துட்டேன். இல்லைங்க, அது ஏதோ ஒரு செடி மாதிரி ஏதோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க நம்ம ஃபஸ்ட் பர்சனில் கொண்டாட ஓட்டலாம். ஃபஸ்ட் பர்சனில் தாங்க நான் வண்டி குலுங்கிறது தெரியுது. நம்ம அந்த நார்மலாக ஓட்டினா அந்த குலுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட், அங்கே தூரத்தில் ஒரு வீடு இருக்குது. வீட்டுக்குள்ளே போகலாமா? வேணாம், நிச்சயமாக வேணாம். செக் பாயிண்ட் 6 வந்துட்டோங்க, சூப்பருங்க, வேறு லெவலுங்க. ஓகே, ஸோ அங்கே ஏதோ சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்க? இங்கே ஏதோ கொடி இருக்குது. ஓகே, அதான் தேவையில்ல நம்மளுக்கு. என்னது? ஆக்டிவேட்டு த பிரிட்ஜு. மேலே டைமர் ஓடும், அந்த டைமருக்குள்ளே இப்போ போகணும். ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஷின் தான். 30 செகண்ட்குள்ளே போகணுமாங்க? அதெல்லாம் ஈஸியாகவே போயிடலாங்க. ஒரு 15 செகண்ட் கொடுத்துருந்தா வேறு லெவலில் வந்துருக்கும். அதாவது வந்து அப்படியே போகிற கேப்பில் அப்படியே வண்டி கீழே விழுதான், சரி மாதிரியாக இருக்கும். அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, எல்லாரும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போகலாம். சேஃப்டி முக்கியம் பிகிலு. ஓ மை காட் கைஸ், அங்கே பாருங்கள் புது ஆர்வி. இதை பில்ட் பண்ணலாமா? போட்டு கல்லாஸ் நிக்கோ டன் 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 டன். கைஸ், இனிமேல் எனக்கு இந்த வண்டி தேவையில்ல, குப்பை வண்டி, போங்கடா. இங்கே பாடுறா புது வண்டி. இனிமேல் இந்த வண்டி தான் அண்ணனுக்கு, புரியுதா? ஓகே, இப்போ இதை எப்படி ரிப்பேர் பண்ணுதுன்னு தெரியல, பார்க்குறேன் ஃப்ரெண்ட், வெயிட் பண்ணுங்க. உட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கதவு கொஞ்சம் ஓகே. டயர்லாம் இருக்குதுயா பின்னாடி. ஐயோ, இவன் வண்டி அது. தம்பி இறாரா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐயோ, அந்த வண்டி ரிப்பேர் பண்ண முடியாது போலங்க, அது சும்மாங்க, அது க்ளோஸ் டோர். என்னடா அவன் வண்டி டோர் அப்படி பூச்சிக்கிட்டான். ஃப்ரெண்ட், நாங்கள் பாருங்களேன், ஃபுட்பால் அடிச்சுட்டு வரேன். டே இறங்கடா ஜாம்பி. இதுனா இந்த வண்டி பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இலகாரமாக இருக்கா? நீ ஃபுட்பால் அடிக்கிற வண்டிமா இருக்கா? பஸ்ஸு நினச்சிட்டான் போல. அண்ணே, என்னை எங்கேயாவது விட்டுருங்கண்ணே அப்படின்றான். டேய் வாய்ப்பே இல்லை தம்பி, உன்னை எந்த ஊர்லேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. நீ கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்து சாக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட். கைஸ், அங்கே ஒரு பிரிட்ஜு.
பாதை இல்லை. ஸோ நம்மளுக்கு உட்டு வேற தேவை. டேய் 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 நண்பர்களே, இந்த காமெடி கொஞ்சம் பாருங்களேன். ஜாம்பி எங்கே இருக்கான்னு சொல்லுங்களேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், பக்கத்தில் வந்து உக்காண்டான். ஆடா பாய்களா, என் நேரம்லாம் எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட். ஜாம்பியோட பயணமா? சரி ஓகே, தனியாக போகிறதுக்கு இவன் கூடயாவது போகலாம். டேய் இங்கே பாருடா ஜாம்பி, உன்னை நம்பி வண்டியில் ஏற்றிருக்கேன். அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்கணும், புரியுதா? இல்லைன்னு இந்த ஆக்ஸ் எடுத்து மண்டியிலேயே போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட் வாங்க, இங்கே ஒரு உட்டு இருக்குது எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா அங்கே ஒரு ஓட்டை இருந்துச்சு பார்த்துட்டேன். கைஸ் எதுக்கும் இன்னொரு உட்டு இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் 2-3 ஓட்டை இருந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். பாவங்க, வண்டியில் கூட கட்டி பூடிலாம் உட்காந்துருக்கான் பாருங்களேன். டேய் இவன் தான், நீ ஏன்டா இங்கே உட்கார? நீ இங்கே உட்காரணும்டா, நீ தானே டிரைவரு. ஓகே ஃப்ரான்ஸ், கமான் லெட்ஸ் கோ ஸ்லோன்னு போர்டு வேறு. இருடா, நீ சொல்லலாட்டியும் நான் ஸ்லோவாக தான்டா போடேன். இப்போ நான் இங்கே என்ன ஃபீடாக வாடா போவாங்க. இந்த வண்டியே 10 கிலோமீட்டர் தாண்ட மாட்டேங்குது, சும்மா ஆனவனா கோ ஸ்லோன்றானுங்க. ஓகே ஒன்று வச்சாச்சு கைஸ். அங்கே பாருங்க ஃப்ரான்ஸ், இன்னொன்று வைக்கணும். நேராக வந்து இன்னொரு ஓட்டை இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம இன்னொரு பாதையை வைக்கணும். ஓகே வாங்க, வண்டிக்குள்ளே ஏறிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் த டோர் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகே எறா வண்டியை. ஓகே ஃப்ரான்ஸ், எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க. திடீர்னு இந்த ஜாம்பி ஏஞ்சிடான்னு நினச்சவங்களாம் அப்படியே ஏஞ்சிடா நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா அவன் வந்து கிட்ட வந்தால் ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, அந்த டெட் ரைல்ஸில் கூட இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அப்படியே ஒரு முட்டுச்சந்தில் மாட்டினீங்கன்னா அந்த ஜாம்பி வந்து பிடிச்சிட்டு அப்படியே ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதை பண்ணி விட்ருவானோன்னு பயமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, ஏதோ பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இன்னொரு ரூட் இங்கே வச்சிடலாம். ஃபைன். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதை கிளியரு. வண்டி எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். போரா தம்பி பாட்டு, அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. பரவாயில்ல, இந்த சாமி நல்லவனாக தாங்க இருக்கான். எனக்கு என்னமோ மேலே சந்தேகம் வரல, நல்லவனாக தான் இருப்பானோ. சரி ஓகே, இது இருக்க ஏதோ பண்ணல, இதுக்கப்புறமா ஏதோ பண்ண மாட்டான்னு நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட்டில் ஒரு பாதை, ரைட்டில் ஒரு பாதை. எது கரெக்டான பாதை? ரெண்டுமே கரெக்டான பாதை தான். ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகுது. ஆனால் போகிற வழி தான் முக்கியம். ஒன்று கஷ்டமாக இருக்கும், ஒன்று ஈஸியாக இருக்கும். என்னடா ரெண்டுமே ஈஸி தான் போலங்க. ரெண்டுமே ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே அப்படியே ஜஸ்ட்டு வருதான் போல். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாதை பிரிகிறது. இந்த தான் ரைட்டில் இருந்தோம்ல, சரி இந்த லெஃப்ட்டில் போவோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லெஃப்ட்டில் போகலாம். எனக்கு இந்த பயம் ரொம்ப பிடிச்சிருக்கேங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, ஆனால் அடுத்து என்ன பயம் வரும் அப்படின்றத வந்து கெஸ் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ கிராஸு ஓகே, அப்புறம் வந்து டெசர்ட்டு ஓகே. அடுத்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் வேறு என்ன பயமுங்க இருக்குது? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மைண்ட் கிராஃப்டில் இருக்க ஒரு பயமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் பயம் இருக்குது, அடுத்து ஐஸ் கட்டி பயம் இருக்குது. ஐஸ் கட்டிங்க. அடுத்து லாவா பயம் இருக்குது, லாவாவும் வரலாம். ஜங்கிள் பயம்லாம் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் பயமாக அதுவும் வந்துருச்சு. ஸோ கைஸ் என் கெஸ் என்னென்னா லாவா ஆர் ஐஸ் கட்டி. பட் நீங்கள் வந்து ஒரு கெஸ் தான் பண்ணணும், லாவாவா ஐஸ் கட்டியா அப்படின்னு சொல்லணும். இல்லை ரெண்டுமே இல்லை ப்ரோ, வேறு ஏதாச்சும் தான் ப்ரோ வரும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட், ஒரு வேளையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலடைஞ்ச பிரிட்ஜை தாண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு ரேடியோ டவர், 2 வீடு இருக்குது ஃப்ரெண்ட். ஒரே இடத்தில் 2 வீடுகள் ஒரே இடத்தில். வீட்டுக்கு போகலான்ற பார்த்தா நடுவில் வந்து லேண்ட்மைன் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செக் பாயிண்ட் நம்பர் 7க்கு வந்தாச்சு. ஃபைனு. ஓகே, ஐயோயோ நண்பா ஒரு பெட்ரோல் கேன்க்கு எடுத்துக்கலாம். அங்கே பாருங்க நண்பா, பாதை எப்படி போட்டு வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப குட்டியாக இருக்குது நண்பா. ஓகே வண்டியில் ஏறு, கதவை சாத்து, பெட்ரோலை போடு. ஓகே ஸோ கைஸ், பெட்ரோலும் நல்லா இருக்குது, வண்டியோட ஹெல்த்தும் நல்லா இருக்குது. நம்ம வண்டியோட ஹெல்த்து நல்லா சூப்பராக பார்த்தோங்க. அதாவது வண்டி சர்வீஸ் ஆகிட்டோன்னே, வண்டி வந்து உடஞ்சி போனோடனே ப்ராப்பராக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டு பக்காவாக இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் வண்டியை. இதே மாதிரி மெயின்டைன் பண்ண வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை, அதாவது நம்மளுக்கு இல்லை வண்டிக்கு. ஒத்தையடி பாதையில் தாவி ஓடுறேன், அத்தை பெத்த பூங்குயில தேடி ஓடுறேன். ஓகே ஃப்ரான், ஓகே இப்போ போகலாம். லேண்ட்மைன் ஓகே, அப்படியே சேஃப்டியாக போ. சேஃப்டி முக்கியம் பிகுலு, சேஃப்டி தான் எல்லாமே. ஓகே கமான், வந்தாச்சுங்க. ஓகே ஃப்ரான், இப்போ திரும்ப வந்து லெஃப்ட்டில் ஒரு பாதையும் ரைட்டில் ஒரு பாதையும் போது எங்கே போகலாம்? லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா. ஓகே லெஃப்ட்டு பாதை வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. வீடு இருக்குது, வீடெலாம் தேவையில்லைங்க. நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் வீட்டுக்குள்ளே போகலாம். ஏங்க நம்மகிட்ட பியர் ஸ்ப்ரே இருக்குங்க, அது எடுத்து பியர் மேலே போட்டால் இன்னவன் பார்க்கவே இல்லை. நான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேங்க. சரி இருங்க, இப்போ தான் பியர் கியர் வரட்டும். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை, நம்ம அடுத்த பயமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா அனிமலுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பாம்பு மேலே அடிச்சிருக்கலாம், பியர் மேலே அடிச்சிருக்கலாம். இது என்னடா அது? ரோபக்ஸ் கேட்குறானுடே. தம்பி நான் கீழே விழுல, கீழே விழுந்தா ரோபக்ஸ் வாங்கிக்கோணும், கீழே விழாமலாம் ரோபக்ஸ் கொடுக்க முடியாதுப்பா, பார்த்துக்கோ. இது கிளிச்சில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் கோ.
ஆனால் நண்பர்களே அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? போன செக் பாயிண்ட்லாம் சல்லுன்னு வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட்டில் ஒரு வழி, ரைட்டில் ஒரு வழி. நான் லெஃப்ட்டில் போகிறேங்க. ரைட் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சில்லுன்னு வந்தேன் மேடம். நான் லெஃப்ட்லேயே போகிறேன் மேடம். ரைட் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை மேடம். நான் லெஃப்ட்டில் போகிறேன் மேடம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு போக வேண்டியதான். ஓகே பாத்ரா தம்பி. கைஸ் அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அது சாதாரண பிரிட்ஜ் இல்லை நண்பர்களே, பாலடைஞ்ச பிரிட்ஜ் வேறு. பார்த்து தான் கொஞ்சம் நேரம் போகணும். ஏங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை கைஸ், இங்கேருந்தே தெரியுதுங்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நண்பா பார்த்து போகணும் நண்பா, இது சீரியஸான மேட்ரு நண்பா, இது அசால்ட்டாக நினைக்காத நண்பா. நடுவில் போகிறவங்க ஓட்டெல்லாம் போட்டுச்சிருக்கானுங்க. டே தம்பி தம்புடு பாத்ரா. ஓகே இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. கைஸ் அங்கே ஒரு கட்டையை வர வைக்கணுமா? அப்புறம் கட்டையில் வைக்க முடியாது. அப்படியே போகிறேன் இருங்களேன், அப்படியே போகிறேன் பாருங்க. இதுக்கு தான் திறமை வேணுன்றது. திறமையாக போகலாங்க அதெல்லாம். வந்துட்டேன். ஐயோ சாமி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், சொன்னோம்ல 2 இழு தான் வந்துடும். இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்களேன். ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்தாச்சு, அப்படியே இழுத்து விட்டுலாம். கமான். இங்கே வச்சா செட் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். இழு வருது பாருங்க, வந்துருப்பாங்க. வந்துருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனத்தில் வர அந்த வடக்கன்ஸ் மாதிரி பேசணும்னு ஆசையாக இருக்குது. சப்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க போகலாம். லெஃப்டில் போகலாமா ரைட்டில் போகலாமா? ரைட்டில் போகலாம். 8வது செக் பாயிண்ட் வந்துடுத்து. ஓகே நண்பா கைஸ், 8வது செக் பாயிண்ட் வந்துருச்சு. இந்த கேமில் எத்தனை செக் பாயிண்ட்ரா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு 20-30 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் கோ. நிறைய இருந்தால் ஜாலி தான். எனக்கு கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கைஸ் எத்தனை பேர் கேம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் இப்போயே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ லெஃப்ட்டில் ஒரு பாதை போகுது. இங்கே ஒரு வீடு இருக்கும். வீட்டுக்குள்ளே என்னடா இருக்குது? எதாவது இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஓட்டை இல்லை. எல்லா வீட்லேயும் ஓட்டை இருந்துச்சு, இந்த வீட்டில் ஓட்டை இல்லை. கைஸ் அங்கே பாருங்கள், பாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வேறு போடணுமா? நம்மகிட்ட கட்டை இருக்குங்க. கீழே ஒரு கட்டை வேறு கொடுத்துருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்களேன், நிறைய கோல்டு பார் கொடுத்துருக்காங்க. நான் வேறு எடுக்காமலே வரேன். அதை வச்சு தான் பண்ண முடியுமா? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஏன் ப்ரோ இதெல்லாம் விட்டு இதை வச்சு நம்ம நிறைய வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க கடைசியில். அது எதுக்குன்னே எனக்கு தெரியல. அது யூஸ்ஃபுல்னால் சொல்லுங்கள், நம்ம வந்து அப்புறமா எடுக்கலாம். ஓகே, இப்போ வண்டிக்குள்ளே போகலாம். க்ளோஸ் த டோர்ரா தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே திரும்ப தான் பாதையில் ஓட்டையை போட்டுறாதீங்கடா. கரெக்டாக தானே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாதை இப்போ ஃபுல்லாக கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். கைஸ் இன்னொரு பிரிட்ஜு. ஏங்க இந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜ் மாரி இல்லை, ஓரளவு சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டுமா? அப்போலாம் சொல்லாதீங்கடா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா தான் தெரியும். இல்லை வேறு பிரிட்ஜு தான். ஓகே, பயந்துட்டேங்க ஒரு செகண்டில். யோசிச்சு பாருங்களா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரே பிரிட்ஜுக்கு வந்தால் அப்புறம் எதிராக கரெக்டான பாதைன்னு வர தேட வேண்டிய நிலைமைக்கு ஆகிடுவோம் நம்ம. ஓகே, ஸோ பிரிட்ஜெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கு. ஓட்டை இருக்குங்க. ஓட்டையை போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க. கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஓட்டையை போட்டிருக்கானுங்க. பயலே சைத்தான்கா பச்சே, சரியான ஆள்றா நீங்களாம். கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஓட்டை போடுறானுங்களாம். நண்பர்கள் எங்கே பாருங்களேன், லிஃப்ட்டு. இப்போ நம்ம வண்டியை இப்போ லிஃப்ட்டில் ஏறி மேலே போகணுமா? போட்டு ஹோலி கேலி. அங்கே ஒரு சாம்பி இருக்கான். தம்பி இங்கே பாரு, வண்டியிலே ஒரு சாம்பி இருக்கான். பார்த்தியா? அந்த சாம்பி சொல்லுவான், என்னையும் கூப்பிட்டு போடா அப்படின்ட்டு. போடா இங்கன்னா சாம்பி பிக்னிக் நடத்திட்டு இருக்கேன் நான். எல்லாரையும் கூட்டின்னு போகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 10 செகண்டில் இது மேலே போகுது. ஓகே, அப்படியே இங்கே நிற்போம். 8 7 6 5 4 3 2 1 லெட்ஸ் கோ. வேற லெவல் நண்பர்களே, வரோ லெவல். ஓகே, மேலே வந்தாச்சு. ஓகே கைஸ், இது அப்படியே இது மேலே ஏறாம ஸ்ட்ரைட்டாக போயிருந்தா என்ன இருக்கும்? தெரிஞ்சு அப்படியே மலை ஏறுற மாதிரி ஏறி இருப்போம்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இங்கே பாருங்க. இதில் வந்திருப்போங்க. இந்த பாதையில் வந்திருப்போம். மலை, அதாவது திருப்பதி மலை இருக்குல்ல, திருப்பதி மலை அந்த மாதிரி சுத்த விட்டுருப்பானுங்க. அப்பா சாமி, அதெல்லாம் நான் சுத்த விரும்பல. நான் இப்படியே போய்க்கிறேன்டா. ஆளை விடுங்கடா சாமி. ஓகே ஃப்ரெண்ட், திரும்ப இது மேலே போகுது. 5 செகண்ட்ஸில் 4 3 2 1 லெட்ஸ் கோ. கைஸ் ஐஸ் கட்டி பயமே. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஐஸ் கட்டி சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் கட்டி பயமுக்கு வர வந்திருக்கோம். சார் நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேயோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். கைஸ் இந்த ஐஸ் கட்டி பயம் வேறு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம் கைஸ். இந்த கேம் வந்து பார்ட் 2 பார்ட் 2லேயே முடிஞ்சிடும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கேம் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour வரைக்கும் போகிற கேம் தான். ஸோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எவ்வளோ 30 மினிட்ஸ் ஆடி இருக்குமா? அப்போ இன்னொரு 30 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் கேம் பிளே இருக்கும். ஓகே நண்பா,
நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இந்த கேம் எப்படின்னு சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சான்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ நான் எனக்கு ஆடும்போது ரொம்பவே இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் ஆடுங்க, இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு கூடயும் ஆடலாம். ஸோ நான் பார்ட் 1 கரெக்டாக இங்கே முடிக்கிறேன் நண்பர்களே. இதே இடத்துல நான் பார்ட் 2 கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இதே மாதிரி நான் எப்படி இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறனோ அதேமாரி அடுத்த பாட்டுக்கு இதேமாரி வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு ஒரு 3K லைக்ஸ் டார்கெட் எடுக்கிறேன். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல். இந்த கேம் எப்படி இருந்துச்சு, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் 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 பாய்.